குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே காதல் விவகாரம் ஊர் பிரச்சனையாக மாறி 2 கிராம மக்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. என்ன நடந்தது என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. போச்சம்பள்ளியை அடுத்த அகரம் கிராமத்தைச் சேர்ந்த சுகணேஸ்வரன் என்பவரும் பன்னந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஐஸ்வர்யா என்பவரும் 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். ஐஸ்வர்யாவின் காதல் விஷயம் தெரிந்த அவரது பெற்றோர் வேறு ஒரு இடத்தில் திருமண ஏற்பாடு செய்துள்ளனர். இதனால் காதலனின் கரம் பிடிக்க அகரம் கிராமம் சென்ற ஐஸ்வர்யா காதலன் சுகணேஸ்வரன் வீட்டில் தஞ்சமடைந்தார். இதனை அறிந்த ஐஸ்வர்யாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அகரம் கிராமத்திற்கு சென்று சுகணேஸ்வரனுக்கு பதிலாக பக்கத்து வீட்டைச் சேர்ந்த விஸ்வா என்ற இளைஞரை தாக்கியதாக தெரிகிறது. இதனை கண்ட விஸ்வாவின் உறவினர்கள் ஐஸ்வர்யாவின் உறவினர்களை பதிலுக்கு தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து ஐஸ்வர்யாவின் சொந்த ஊரான பன்னந்தூர் கிராமத்தினருக்கு தெரிந்து உடனே வந்துள்ளனர். ஊர் பிரச்சனையாக மாறி பன்னந்தூர் கிராமத்தினரும் அகரம் கிராமத்தினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பதற்றம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் மோதலில் ஈடுபட்டவர்களை தடுக்க முயன்றனர். அப்போது பெண் காவல் உதவி ஆய்வாளர் சங்கீதா திடீரென மூச்சடைப்பு ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார். அவரை சக போலீசார் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் நடந்த அகரம் கிராமத்தில் பர்கூர் காவல் துணை கண்காணிப்பாளர் முத்துகிருஷ்ணன் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மோதல் நடந்த கிராமத்தில் ஆய்வு செய்த கிருஷ்ணகிரி காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை போச்சம்பள்ளி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் SI சங்கீதாவை சந்தித்து நலம் விசாரித்தார். காதலனை கரம் பிடிக்க காதலி சென்ற நிலையில் இரு குடும்ப பிரச்சனை ஊர் பிரச்சனையாக மாறி தாக்கிக் கொண்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.